காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில விசிக நிற்கிறது. ஜோதிமணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும். முதல்ல திருமாவளவன் அவர்களுக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு சில அழுத்தங்களால வேட்பாளர் மாற்றப்பட்டார்னு சர்ச்சைகள் வந்தது. ஆனா வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே அப்படின்னு திருமா அவர்களை விட்டு கொடுத்ததாகவும் கூட தகவல்கள் வெளியானது. அந்த வகையில் விசிக வேட்பாளராக ஜோதிமணி, அதிமுக கூட்டணியில பாமக வேட்பாளராக அன்பு சோழன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சிவஜோதி, தாவைக்கா வேட்பாளராக சீனிவாசன். காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் விசிகாவுக்கு சாதகம் ஏற்கனவே உள்ளது போல அப்படின்னு சொல்லி இருக்கிறது. திமுக கூட்டணியில விசிக 36 முதல் 42% பேர் எங்களுடைய ஓட்டு விசிகாவுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க பானை சின்னத்துல. அதிமுக கூட்டணியில பாமக 34 முதல் 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 42% பேர் விசிகாவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சார், இப்போ இது திருமாவளவன் நின்று இருந்தாலும் காட்டுமன்னார் கோயில் விடுதலை சிறுத்தைகளுக்கு தானா? இப்ப இந்த வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கும் போது அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? இது போன தடவை சிந்தனை செல்வன் அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. இது ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நின்றுந்தாருன்னா ஷூர் ஷாட் கண்ண மூடிட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இந்த தடவை. இது தனித்தொகுதியாகவும் இருக்கிறனால இங்கே ஒரு போலரைசேஷன் நடக்கும். எஸ்சி எஸ்டி வெர்சஸ் அதர்ஸுங்கிற மாதிரி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தடவை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தனியாக போட்டி போடுறதுனால அவங்க கொஞ்சம் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அது அந்த ஸ்ப்ளிட்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து தான் அந்த ஸ்ப்ளிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காஸ்ட் பேசிஸில் இந்த தொகுதியில் அந்த ஓட்டு பதியும் போது. ஸோ அது இதில் ஒன்று என்னன்னாக்கா, இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் நிற்க போகிறாருன்னு சொன்னதுக்கப்புறம் கடைசீட்டில் அவங்க காங்கிரஸ்காரர் அவர் இப்போ நிற்கிறவர். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆள் இல்லை. அவங்க கலிய பெருமாள்ங்கிறவருடைய சன்னு. அது காங்கிரஸ் குடும்பம். அவருடைய மனைவியை நிறுத்த வைக்கலான்னு கூப்பிட்டு பேசும்போது அவங்க அந்த தனித்தொகுதிக்கு நீ அவங்களால போட்டி முடியாததுனால அவருடைய மகனான இவரை கொண்டு நிறுத்தினாங்க. அவரே ஏங்க நாங்களே குடும்பமாக காங்கிரஸ்காரங்க எங்களுக்கு திடீர்னு கொடுத்துருக்காங்களேன்னு அவருக்கே ஒரு ஆனந்த கழிப்பு, பெரிய சர்ப்ரைஸ் அவருக்கு, இன்ப அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் பேட்டி கொடுக்கும்போது விசிக அவனுடைய துண்டை போட்டு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பக்கத்தில் கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸினுடைய குடும்பத்தை பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் காங்கிரஸ்காரங்க மதித்து சீட்டு கொடுக்குற மாட்டேங்கிறாங்கங்கிற குறை காங்கிரஸ் கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சி மேலே சொன்னாலும், ஆனால் திருமாவளவன் அந்த குறையை கொஞ்சம் போக்கி பாருங்கள், காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாரம்பரியமாக இருக்கிறீங்க யார் நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்களோ, சமூகத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்களோ, காங்கிரஸ் கவனிக்கதோ இல்லையா, நாங்கள் கவனித்து சீட்டை கொடுக்குறோன்னு கொடுத்துருக்காரு. ஆனால் இது விசிகாக்குள்ளார அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு மன வருத்தம் தான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு 8 சீட்டுங்கும் போது எனக்கு இல்லையா உனக்கு இல்லையா நாங்கள் போட்டி போட்டுருக்கும் போது இது அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்ததுக்கு போல கட்சிக்காரங்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது.